Now add the fresh curry leaves for the aroma. Wow, it smells amazing already, Amma. Hello? ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நாட்டு சக்கரை வச்சு ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு, உங்கள்கிட்ட திராட்சை வேறு நட்ஸு எது இருந்தாலும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து அதை நம்ம தனியாக வைக்க போகிறோம். அந்த நெய்யில் நல்லா போட்டு பொன்னிறமாக வறுத்துருங்க. வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே வாணலில் 1 டம்ளர் ஜவ்வரிசியை போட போகிறோம். மாவு ஜவ்வரிசி தான், நைலான் ஜவ்வரிசி இல்லை. நான் இன்றைக்கி போட்டிருக்கிறது மாவு ஜவ்வரிசி. அதை போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருங்க. வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ குக்கரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். 1 டம்ளர் ஜவ்வரிசி எடுத்துருக்கோம், 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு நம்ம அந்த ஜவ்வரிசியை போட்டு வேக விட போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த ஜவ்வரிசியை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு 3 விசில் விடுங்க. 3 விசில் விட்டுட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்களேன், ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கும். மாவு மாதிரியும் இருக்காது, ஒத்தாப்பில் வெந்திருக்கும். இப்போ 2 டம்ளர் நாட்டு சர்க்கரையை நம்ம சேர்க்க போகிறோம். 1 டம்ளர் ஜவ்வரிசி, 3 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விடுங்க. அடியோட நல்லா ஒத்தாப்பில் கலந்து விடுங்க. இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால், 1 டம்ளர் பாலை அதோடு சேர்த்துருங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துருங்க. சூடாக சேர்க்காதீங்க, திரிஞ்சு போயிடும். அதனால் நல்லா ஆற வச்ச பாலை அதோடு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு இப்போது நம்ம அடுத்தது வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை நம்ம சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், சேர்த்துட்டோன்னா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ஈஸியான ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஜவ்வரிசி பாயசம் செய்கிறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிளான ஜவ்வரிசி பாயசம், 1 பாட் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிள்.